ஸோ அடுத்த ஒரு 30 வருஷத்தில் நல்ல ப்ராஃபிட்டபிளான நல்ல பொட்டன்ஷியலான பிஸ்னஸாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கியூப்ளூ ஆயில்ன்றது வந்து நல்ல கொஞ்சம் கம்பெனி நல்லா தரமாக இருக்குது, நல்ல மைலேஜ் வருது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, மைலேஜ் கிடைக்குது, பரவாயில்ல. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இக்னேஷன் சவுண்டுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி டிஸ்பென்சர் மாடல் இந்த பம்பு மாடலில் எந்த பிராண்டுமே போடலை. ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆர் டீசல் நம்ம செல் பண்ணோம்னா என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? டீசலை பொறுத்தவரையில் 1.84லேருந்து 2.2 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. பெட்ரோலை பொறுத்தவரையில் 4 rupees கிடைக்கிற மாதிரி போட்டிருந்தது. பட் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தவரை 8 to 10 rupees. PS6 அடுத்து PS7 வந்தாலும் சரி இதனுடைய தேவை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை அசைக்க முடியாது. இது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தான். நம்மளோட உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து உயர்வு வரும். அந்த மாதிரி தான் நல்ல ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் மட்டும். ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான மாதம் 80,000 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டீசல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் வந்து என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணுது, இதுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மேண்டட்டரி பண்ணாங்க. அந்த டெஃப் அப்படின்னா என்னன்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணாங்க. அது மேண்டட்டரியும் பண்ணாங்க. அது இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வரக்கூடிய எல்லா BS6 வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி ஆயிடுச்சு. இந்த டெஃப் இல்லை அப்படின்னா அந்த வண்டியே ஓடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட்ல ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், அதுவும் 10 லட்ச ரூபாயில் நல்ல பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த கியூப்ளூ பிராண்டை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டே ஆகணும். ஸோ கியூப்ளூ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃப் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேர்ல்ட் வைட்ல வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்ல இந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடோட ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸும் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ அவுட்லெட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 30 வருஷத்தில் நல்ல ப்ராஃபிட்டபிளான நல்ல பொட்டன்ஷியலான பிஸ்னஸாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ டேரக்டாக அந்த வீடியோக்குள்ள போயிட்டு கியூப்ளூ என்ன பண்றாங்க, ஸோ இவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற விஷயங்கள்ல என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து நீங்க இந்த டெஃப் அண்ட் இந்த கியூப்ளூவோட பிராண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ளூவோட அவங்களோட ஃப்ரான்ச்சைஸிஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கியூப்ளூ அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், ஸோ எப்போ இருந்து இந்த அவுட்லெட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இதோடைய பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கியூப்ளூ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணி? என்னுடைய பேர் வந்து பெரியசாமி. நான் வந்து அரசு கல்லூரியில் வந்து கெஸ்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு வரேன். பேசிக்காக நான் வந்து டீச்சர், ஆனால் டீச்சர் ஜாபுக்கு போகாமல் நான் வந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களோட ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நாங்கள் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே எல்லா இடங்கள்லையுமே ஆல்ரெடி அது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போய் புதுசாக தான் போட்டிக்கு போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து PS4 and PS6 மாடல் வண்டிகளுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெஃப் ஆயிலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கியூப்ளூ கம்பெனி சிஓ சார் திரு முத்துக்குமார் சார் அவர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு இந்த பிஸ்னஸ். ஏன்னா பிஸ்னஸ்னாலே கொஞ்சம் ஃபியர், அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கியூப்ளூ ஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து ஓசூர் டிவிஎஸ் கம்பெனி ரோட்டில் நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறது லாரி எடப்படுத்த மிஷின் வச்சுருக்கோம். அதில் அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய வண்டி வரனால இது போட்டால் சரி வரும் அப்படிங்கிற காரணத்தினால கியூப்ல எடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு பேக்கிங்கை வந்து பக்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பக்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சார் என்ன பண்ணுறாங்கன்னா இதை நம்ம எப்படி வந்து பல்க் செட்டப்பில் கொடுக்குறங்கிற ஐடியாவை அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சேம் டைம் தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி டிஸ்பென்சர் மாடல் இந்த பம்பு மாடலில் எந்த பிராண்டுமே போடலை. நீ அடுத்து ஹெவி வெஹிக்கிள் ஃபுல்லாமே PS6 அடுத்து PS7 வந்தாலும் சரி இதனுடைய தேவை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா தூத்துக்குடி
பைபாஸ் ரோட்டில் குறுக்கு சாலை பக்கத்தில் சக்தியம்மா ட்ரேட் மார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கியூப்ளூ ஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து போட்டோம். நம்ம எந்த பிஸ்னஸ்னாலுமே ஒரு பெட்டி கடை ஓப்பன் பண்ணோன்னா அந்த கடை இந்த டைமில் ஓப்பன் ஆகும், இந்த பொருள்லாம் இருக்கும், இவ்வளோ ரேட்டு கிடைக்குங்கிறது லேட் ஆகும், ரொம்ப டியூரேஷன் எடுக்கும் காலம். ஆனால் அந்த 3 monthsக்கு அப்புறம் நான் ரொம்ப கவலைப்படலை, கஷ்டப்படலை. அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஒரு 1 year கழித்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 1 year கழித்து ஒரு 600 லிட்டர் per day. இப்போ 1.5 years ஆகிட்டு ஒரு 800 லிட்டர்ஸ் நமக்கு ஆவரேஜாக, அதையும் தாண்டி போக தான் செய்யும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 800 லிட்டர் நமக்கு சேல் ஆகிடுச்சு இந்த ஒரு அவுட்லெட்டில். சார் எங்களுக்கு வர்ற வெஹிக்கிளுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் எடுத்துட்டிங்கனாலே நல்ல ஹெவி வெஹிக்கிள் வந்து நிறைய நிற்கிது. எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு டிஸ்பென்சர் வச்சு கொடுக்க முடியல. அப்போ அது பக்கத்துலேயே என்ன செய்யணும்னா இன்னொரு டிஸ்பென்சர் வச்சு நம்ம சப்ளை பண்ணுற அளவுக்கு அங்கே குரோத் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியாக ஒரு 700 லிட்டருக்கு மேலே ஓடுது. 700லேருந்து 800 வரைக்கும் சராசரியாக ஓடுது. என் பேர் வேணுகோபால், நான் டிரைவர். கேரளா தமிழ்நாடு ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த நான் ஓட்டுற வண்டி ஐஷர். நான் பல இடங்களில் நான் போட்டிருக்கிறேன். கியூப்ளூங்கிறது ரேட்டில் பரவாயில்ல, இருந்தால் கூட மற்ற கம்பெனிகளை அபேட்சிச்சு இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, மைலேஜ் கிடைக்குது, பரவாயில்ல. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இக்னேஷன் சவுண்டுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வணக்கம் சார், நான் SRL வண்டி 16 வீல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செங்கோட்டை டு கேரளா ஸ்டார்டிங்லேருந்து இதே பங்கில் தாங்க அடிச்சுட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் என்கிட்ட வந்து 120 வண்டி இருக்குது. எப்பயுமே ரெகுலராக வந்து பெங்களூர் டு சென்னை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கும். இந்த கியூப்ளூ ஆயில்ன்றது வந்து நல்ல கொஞ்சம் கம்பெனி நல்ல தரமாக இருக்குது, நல்ல மைலேஜ் வருது. எங்கள் வண்டி டிரான்ஸ்போர்ட் வண்டி ஃபுல்லாகவே இதுதான் பயன்படுத்துவோம். டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூடோடைய மார்க்கெட்டில் மற்ற எல்லா பிராண்டுமே இந்த ரேட்டை வந்து ஃப்ளக்சுவேஷனாக வச்சுருக்காங்க. பெட்ரோல் டீசல் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரேட் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து 2023லேருந்து இன்னைக்கு வரைக்கும் லிட்டர் 42 rupees. கியூப்ளூ வந்து ரேட்டு கம்மி, நல்ல கம்மியான ரேட்டில் குவாலிட்டி கூட கொடுக்கும். அதனால் வந்து கேட்காங்க, பம்பில் தான் பிடிக்கணும்னு கேட்காங்க. வாளியில் பக்கெட்டில் வாங்குறதோட பம்பில் தான் அதிகமாக பிடிக்கணும்னு கேட்காங்க. ஒரு வெஹிக்கிள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்களா? இது எப்படி பாசிங் வெஹிக்கிள்ஸ் தான் வராங்களா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் அந்த ஏரியாஸில் இருக்காங்களா? ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க, பாசிங் வெஹிக்கிள் இருக்கிறாங்க. இந்த ரெகுலர் கஸ்டமர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட வந்த ஒரு தடவை போட்ட டிரைவர்ஸ் ஆகட்டும், ஓனர்ஸ் ஆகட்டும், நம்மகிட்ட திரும்ப கண்டிப்பாக வருவாங்க. குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டி சொல்லலாம். இங்கே வந்து ரெகுலர் வண்டியும் வராங்க, புது வண்டிகளும் டெய்லி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா, அசோக் லைலண்டு, பாரத் பென்ஸ், ஈச்சர், பொலிரோ, காரு எல்லாமே வருது. எல்லா வண்டிக்குமே வரும். அதே மாதிரி அவங்கள வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட நாங்கள் வெயிட் பண்ண விட மாட்டோம். நல்ல மாதிரி சர்வீஸ் பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி பாட்டில், நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கூப்பனு, டிஷர்ட் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கொடுத்து அதனால அவங்க மனநிறைவோட போகிறாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து இந்த அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. டிரைவர்ஸுக்கும் தெரியாது, லாரி ஓனர்ஸுக்கு, வெஹிக்கிள் ஓனர்ஸுக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் கம்பெனி கியூப்ளூங்கிற கம்பெனிலேருந்து அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மார்க்கெட்டிங் சைடில் அவங்க நிறையா லாரி அசோசியேஷனில் பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் அவங்க கஸ்டமர் அவங்க டைவர்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி விட்டாங்க. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் அவங்களுடைய டீம் வந்து ஒரு 1 week தங்கி இருந்து இந்த ரோட்டில், டோல்கேட்டில், இங்கே உள்ள கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்கே லைவாக வந்து நானே நிறைய பார்த்துருந்தேன். லைக் அந்த டிஸ்பென்சரில் பம்பில் வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறத பார்த்துருந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள்கிட்ட கேன்ஸும் இருக்கிறது வந்து பார்க்க முடியும். 20 லிட்டர் கேன்ஸாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இந்த கேன்ஸாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அதுங்க பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து நார்த் சைடு லாங் ட்ராவல் போவாங்க. அப்போ வந்து ஒரு இப்போ டாப் ஆஃப் பண்ணி ஏற்கனவே ஒரு 20-60 லிட்டர் பிடிக்கிற டேங்க்னு வச்சுக்கலாம். ஒரு 40 லிட்டர் போடுறாங்க, டாப் அப் பண்ணுறாங்க, ஃபில் ஆயிடுது. ஃபில் என்ன செய்வாங்கன்னா அடுத்து குறைஞ்ச ரிட்டர்ன் வர்றதுக்கு தேவைப்படுமங்கிறக்க கேன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது குவாலிட்டியாக இருக்குது, இன்னொன்று வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குது. அவங்க சொல்கிறது மைலேஜ் கிடைக்குது நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொன்று வந்து குறைஞ்ச ரேட்டும் இருக்குது. அப்போ அவங்க அதை எல்லாமே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு காலகட்டத்தில் அசோக் லைலாண்டு, பாரத் பென்ஸ் இவங்க டாட்டா இவங்க மலைச்சாங்க. இப்போ தூத்துக்குடி வந்துட்டிங்கன்னா இப்போ புதுசாக வண்டி பாடி கட்ட போகுது பார்த்தீங்களா, அந்த பாடி கட்ட போகிற வண்டி நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து ஜூலையில் ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு 23 ஜூலை, 24 ஃபெப்ரவரியிலேயே இதில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஹொசூர் போகிறதுல ஆப்போசிட் சைட் அங்கே ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அதுவும் வந்து நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2 months ஆச்சு. 2 monthsக்கு அப்புறம் இப்போ அதுவும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வந்து பர் டே ஆவரேஜாக 600 லிட்டர். அதுக்கு அடுத்த அவுட்லெட் வந்து சேலத்துலேருந்து வரும்போது தொப்பூருங்கிற ஊர், தொப்பூர் மலைக்கு முன்னாடி. அது வந்து நம்ம ஆரம்பித்ததே வந்து இந்த லாஸ்ட் நவம்பரில் தான் ஆரம்பித்தோம். அது இப்போ வந்து ஒரு 300 லிட்டர்ஸ் போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை 4th அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அது December 3 தான் ஓப்பன் பண்ணோம். இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு. அதனால அது ஒரு 100 லிட்டர்ஸ் 200 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் மட்டும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும் அல்லது நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீல்டில் கியூப்ளூ பிராண்டில்
தைரியமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தான். நம்மளோட உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து உயர்வு வரும். அந்த மாதிரி தான் கம்பெனி சப்போர்ட் பண்ணும். நல்ல ஃபீல்டு, அவங்களே ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல லெவலுக்கு வரலாம். நம்ம சும்மா இருந்தோன்னா நடக்காது. நல்லா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சோன்னா நல்ல இந்த கியூப்ளூ ஃபில்லிங் ஸ்டேஷன் இந்த இது வந்து நல்ல நம்மளுக்கு நல்ல லாபம் நம்மளுக்கு நல்லா உண்டு. அதை நாங்கள் பார்த்துட்டோம், நேரில் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா இனி வர வண்டிக்கு பூரா டீசல் வண்டிக்கு பூரா கண்டிப்பாக டெஃப் ஆயில் போட்டே ஆகணும். அதனால் கியூப்ளூ வந்து ரேட்டும் கம்மி கொடுக்கறதுனால நல்லா இது பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ளூ கம்பெனி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஸோ இவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்தவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்கலாக கியூப்ளூ அப்படிங்கிறவங்க யார், இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தாங்க, இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ளூலேருந்து அவங்களோட ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஒரு கியூப்ளூ ஃப்ரான்ச்சைசி எடுக்கனாலும் சரி, இல்லை இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கனாலுமே சரி, இவங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், நான் முத்துக்குமார், கியூப்ளூ ஃப்ளூயிட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ. கியூப்ளூ, ஸோ பேசிக்கலாக கியூப்ளூனா என்ன, ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷோர். கியூப்ளூ அப்படிங்கிறது டீசல் வண்டிகள்லேருந்து வரக்கூடிய நச்சு புகை நைட்ரஜன் மோனாக்சைடை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தான் கியூப்ளூ லிக்யூட். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் எப்படி வந்தோங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. எப்படின்னா 2000 எங்கள்கிட்ட ஜே முத்துக்குமார் அண்ட் சன் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருந்தது. எங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து லிக்யூட், அதாவது 2017 நாங்கள் வாங்கின வண்டிக்கு வந்து லிக்யூட் இல்லாமல், இந்த டெஃப் இல்லாமல் வண்டி வந்து அவுட்டரில் நின்றுடுச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு காரில் இதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதை கொண்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு செலவு அதிகம், டைமும் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இதனால் நாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமேன்னு சொல்லி தான் நாம் கண்டுபிடிச்சது தான் கியூப்ளூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி கெமிக்கல், ஜப்பானில் உள்ள மிட்சுபிஷி கெமிக்கல், ஹன்வா குரூப் இவங்க கூட சேர்ந்து ஒரு டைப் பண்ணி அவங்கள்ட்டேருந்து டெக்னாலஜி எல்லாமே அடாப்ட் பண்ணி அது மூலியமாக கண்டுபிடிச்சது தான் கியூப்ளூ டெஃப் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட். இது என்னென்னா இப்போ உள்ள வண்டிக்காரங்களுக்கு, அதாவது எப்படின்னா ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய கியூப்ளுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா குறைஞ்ச ரேட்லேயும் கொடுக்குறோம், அதிகமான குவாலிட்டிலையும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த டெஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது கவர்மெண்ட் எப்போ மேண்டட்டரி ஆக்குனாங்க, எந்த வெர்ஷன்லேருந்து மேண்டட்டரி ஆக்குனாங்க, இது வந்து இதோடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் எப்படி? ஏன்னா நீங்கள் 2017 இதுக்கான அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துன்னு சொல்லியிருக்கேன். டவுன்லைன் ஒரு 7-8 இயர்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான க்ரோத் எப்படி இருக்குன்னு, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2017 தான் BS4ங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அப்போ தான் நைட்ரஜன் மோனாக்சைடு நாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு வேர்ல்டு வைடாக ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது BS4 2017. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் டீசல் வெஹிக்கிள் தான் இந்தியாவில் நிறைய வெஹிக்கிள், லேட்டஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே BS4 போயிட்டு அடுத்து BS6 வந்துடுச்சு. BS6ல் இந்த டெஃபோட மேண்டேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. எல்லா டீசல் வெஹிக்கிள், ஆல் டீசல் வெஹிக்கிள் இது டெஃப் இல்லாமல் இப்போ வண்டி ஓடாது. அந்த கண்டிஷன், அந்த அளவுக்கு இது ஒரு பெட்ரோல் டீசல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அந்த அளவுக்கு டெஃபும் வந்து இதில் ஒரு பர்டிகுலர் லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு இது ஒரு மேண்டட்டரியான விஷயமா வந்து கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைக் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் எடுத்த விஷயம் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். சரி, இன்னைக்கு இந்த டெஃப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கான தேவை அதிகமாக இருக்கும்போது இதுக்கான அவைலபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒருத்தங்க ஏன் வந்து கியூப்ளூ இன்னைக்கு அஸ் அ கஸ்டமராகவும் வராங்க, ஏன் ஃப்ரான்ச்சைஸியும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்க்கெட்டில் ஹை குவாலிட்டி அட் லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து கியூப்ளூ மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் கஸ்டமருக்கும் விருப்பம், ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கும் விருப்பம். ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனர் எடுத்துட்டா நிறைய கஸ்டமர் கவர் பண்ணணுங்கிறது தான் ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கு. ஸோ கஸ்டமருக்கு என்னென்னா நல்ல குவாலிட்டி குறைய ரேட்டில் கிடைக்கணுங்கிறது தான் ஒரு கஸ்டமர் விருப்பம். ஸோ ரெண்டையும் பூர்த்தி பண்ணுறது தான் கியூப்ளூ ஃப்ளூயிட் பிரைவேட் லிமிடெட் கியூப்ளூவோட வேலை. ஸோ இன்றைக்கி டெஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் பம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 ருபீஸ் ரேஞ்சில் வந்து பர் லிட்டர் வந்து பண்ணுறாங்க. ஸோ கியூப்ளூவில் உங்களுடைய ப்ராடக்டோட ப்ரைஸிங் என்ன இருக்குது? அண்ட் 42 to 44 தான் நம்மளோட ப்ரைஸ். அதாவது இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்கல இந்தியாவில். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் அந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயும் நம்ம கொடுக்குறோம். ஸோ கியூப்ளூவோட அவுட்லெட்ஸ் அண்ட் இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா 4 ஸ்டேட்லேயுமே இப்போ அவைலபிலிட்டி கிடைக்குது.
கேரளா தான் எங்களோட ஃபஸ்ட் அவுட்லெட். பாலக்காடில் ஆலத்தூரில் தான் ஃபஸ்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 48லேருந்து 50 வரைக்கும் அவுட்லெட் இருக்குது. இன்னும் ஒரு 13 ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே சார். அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா தாண்டி வேறு எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஷூர். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம கத்தாருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட மிளகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கத்தாரில் நம்மளோட டீலர். லெபனான் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் கொரியாவுக்கு பண்ணோம். இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் நம்மளோட கம்பெனியை கொண்டு போகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. கியூப்ளூ அப்படிங்கிற பிராண்டில் தான் வந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டில் கியூப்ளுங்கிற பிராண்டு தான் நேம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட கம்பெனி பற்றியும் பிராண்ட் பற்றியும் பேசியிருந்தாலுமே இதோட ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது தான் மேஜர் இந்த வீடியோவோட பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியூப்ளூவில் ஃப்ரான்ச்சைசி ஒருத்தங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஸோ ஒருத்தங்க வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷோர். ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதுமானது. கம்ப்ளீட் பிராண்ட் பண்ணி கொடுத்துரும். எல்லா விஷயத்தையும் பிராண்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இது கியூப்ளோட ஒரு ஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கணும்னா எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பிரேக்கப் சொல்ல முடியுமா? அதாவது லாரிகள் நிறைய போகிற இடங்கள், டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்கிற இடங்கள், லேட்டஸ்ட் வண்டிகள் நிறைய போகிற இடங்கள் தான் இதோட பொட்டென்ஷியல். இதுக்கு வந்து ஒரு 10 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்தால் போதுமானது. கம்ப்ளீட் பிராண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே கியூப்ளோட இந்த ஃப்ரான்ச்சைஸில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் என்ன இதோட பொட்டன்ஷியல் என்னென்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ண முடியுமா? பொட்டன்ஷியல் இன்னும் ஒரு 30 இயர்ஸுக்கு பொட்டன்ஷியல் வந்து க்ரோத்லேயே இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். மேபி 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னென்ன ரொம்ப பேக்டாக தான் இருந்து வந்துகிட்டே இருந்தாங்க. லாரி டீசல் போடுற மாதிரி இதுவும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ 2 வருஷத்தில் எவ்வளோ பொட்டன்ஷியல் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க இல்லையா? நான் ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இதோட பொட்டன்ஷியல் வந்து ஹியூஜாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதில் கியூப்ளூ வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் நான் கையில் வச்சிருக்கேன், ஒரு நல்ல லொக்கேஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு காலில் இருந்து ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? இல்லை, 10 lakhs ப்ளஸ் இடத்த காட்டி 10 lakh ப்ளஸ் இடத்த காட்டி கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்கு. இடம் வந்து நீங்கள் அந்த இடத்துக்குண்டான ஒரு ரெண்டட் பில்டிங் ஆர் ஓன் பில்டிங், ஒரு 20 feet ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் லாரிகள் நிறைய போகக்கூடிய இடத்த மட்டும் நீங்கள் காட்டி கொடுத்துட்டா போதும். ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டிய உங்களோட ஒர்க்கு. மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த பொட்டன்ஷியல் அந்த ஏரியாவில் இருக்காங்கிறத முதல்ல போய் பார்ப்போம். லொக்கேஷன் ஒன்று கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லொக்கேஷன் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லொக்கேஷன் சரியாக இருக்குது அப்படின்ன பிறகு தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். இன்வெஸ்ட் பண்ணது உடனே அவங்க வந்து ஒரு ஷெட் ஒர்க் ஆர் ஃப்ளோரிங் ஒர்க் இது மட்டும் இருந்தால் போதுமானது. ஒரு டேங்க், டிஸ்பென்சர், லிக்யூடு, ஜென்செட் எல்லாம் கம்ப்ளீட், போர்டு, பிராண்டிங் போர்டு எல்லாமே கம்ப்ளீட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த அளவுக்கு செட்டப் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கம்ப்ளீட். அவங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ண பிறகு எங்களோட பிராண்ட்லேருந்து எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அது பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அதோட மேஜர் ப்ராடக்டாக இருக்குது. உங்களோட இந்த டெஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை எப்படி ஸ்டாக்ஸாக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? அண்ட் இனிஷியலி அந்த நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது எவ்வளோ ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் பண்ணும்போது 6000 லிட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்துடும், இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஃபில்லிங்க்கு அவங்க ஆர்டர் பண்ண வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து ஸ்டாக் உள்ளே வந்துடும். நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த டேங்க் மூலியமாக தான் நம்ம ஸ்டோரேஜ் வந்து 10,000 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். அந்த ஸ்டோரேஜில் 6000 லிட்டர் வந்து எவ்ரி டைம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்பென்சர் நீங்கள் பார்த்தீங்க, அந்த டிஸ்பென்சர் கொடுத்துருவோம், லிங்க் பண்ணி எல்லா கம்ப்ளீட் ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மேஜராக கியூப்ளூ உங்களுடைய ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு ஒரு காம்படிட்டர்னா ஒரு ஃபியூல் பம்ப்ஸ் தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டியாக நினைக்கிறாங்க, ஒரு லேண்ட்மார்க். இந்த பங்க் ஓனர் இவங்கன்னு பேர் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இன்றைக்கி நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்பொழுது இது ஒரு அடிஷ்னலாக இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டாஃப் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் மாடலாக இது இருக்குமா, இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் அவங்களே உட்காந்து பார்க்குற மாதிரி? ஷூர், ஒரு பிஸ்னஸ் மாடல், அதாவது ஸ்டாஃப் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம எல்லா செட்டப்புமே பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஓனர் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் வந்து ட்ரிபிள் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓனர் இல்லைன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது, ஓனர் கண்டிப்பான முறையில் இருங்க, உங்களோட கண்காணிப்பில் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஆனால்
பெட்ரோல் பம்பை விட இதில் ப்ராஃபிட் அதிகம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பற்றி நீங்கள் பேசும்பொழுது ஆவரேஜாக உங்களுடைய ஒரு லிட்டர் டெஃபோட ப்ராஃபிட் அண்ட் ப்ரைஸ் என்ன அண்ட் ப்ராஃபிட் என்ன அண்ட் உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸில் ஹையஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அவுட்லெட் எது அண்ட் அவங்க ஆவரேஜாக என்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? நம்மளோட ஃப்ரான்ச்சைஸி எல்லாத்துலேயும் வந்து பார்க்குறப்போ ஒசூரில் உள்ள ஒரு அவுட்லெட் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அந்த அவுட்லெட்டில் வந்து அவர் ஃபஸ்ட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2023 ஆரம்பித்தார். ஸோ இப்போ 5 ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காரு. இதிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது மினிமமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பர் லிட்டர். சார் மேக்ஸிமம் சேல் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு மினிமமாக ஓகே ஒரு இடத்துல பேர் மினிமமாக இந்த சேல் நடந்தால் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் என்ன சேல்ஸ் பர் டே சொல்கிறீங்க? ஷூர். இப்போது 500 லிட்டர்ஸ் பர் டே அப்படி வச்சிட்டாலும் 10 rupees ப்ராஃபிட் அப்படின்னு வச்சிட்டாலும் 5000 rupees பர் டே. ஸோ உங்களோட அவுட்லெட்ஸ் எல்லாமே 24 hours ரன் ஆகக்கூடிய அவுட்லெட்ஸ்? ஷூர். ஸோ மேஜராக இது இப்போ 24 hours ரன் ஆகுது. இது ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்னால நான் திரும்பவும் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸோடவே நான் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆவரேஜாக ஒரு லிட்டர் பெட்ரோலில் மார்ஜின் என்ன கிடைக்கும் சார்? நம்ம இதில் வந்து நீங்கள் 10 rupees 8 to 10 rupees சொல்லியிருக்கேன். ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆர் டீசல் நம்ம செல் பண்ணோம்னா என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? டீசலை பொறுத்தவரையில் நான் நெட்டில் பார்த்தேன். டீசலை பொறுத்தவரையில் 1.84லேருந்து 2.2 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. பெட்ரோலை பொறுத்தவரையில் 4 rupees கிடைக்கிற மாதிரி போட்டிருந்தது. ஐ எம் நாட் ஷுவர். நான் நெட்டில் பார்த்ததை சொல்கிறேன். அது கரெக்டான வேல்யூவா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தவரை 8 to 10 rupees. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு 50லேருந்து 80% மேலே தான் வந்து நமக்கு மார்ஜின். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாகவே பெட்ரோலா டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பித்த இந்த லைக் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்கான ப்ரைஸிங் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? இது ஃப்ரீக்வன்சி அப்டேட் ஆகக்கூடிய ஒரு மாதிரி ப்ராடக்டாக இருக்குமா? இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் மாதிரி தான் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தான், கியூப்ளூவை பொறுத்தவரையில் அப் அண்ட் டவுன் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே கான்சன்ட்ரேட்டாக ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த எதுனால அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கணும். அது எவ்வளோ ஹையாக மார்க்கெட்டில் போனாலும் நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம சில பண்ணி வச்சுட்டு கம்மியான ரேட்லேயே கொடுத்துட்ருக்குறோம். ஓவராலாக ரஃபாக என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கு 20 to 30% மார்ஜின் இருக்கும். ஷுர். ஸோ இப்போது நமக்கு பின்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃப் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஒரு லாரி வருது அப்படின்னா மேபி இது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆவரேஜாக ஒரு பில்லிங் வேல்யூ அப்படின்னா என்ன நடக்கும் சார்? மினிமமாக எவ்வளோ ஃபில்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லாரிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 லிட்டர்ஸ் போடுவாங்க. ஏன்னா இப்போ ஃபோன்பேயில் எவ்வளோ 1500 சம்திங் ஏதோ வந்தது. ஓகே, மினிமம் 40 to 60 லிட்டர்ஸ் இந்த பெரிய ட்ரக்குக்கு போடுவாங்க. பட் சின்ன கார், லாரி, ட்ரக் இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளுக்கு மினிமம் 10 லிட்டர்ஸ். ஸோ மினிமம் பேர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பில் வந்து ஷூர் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து அதில் பாதியில் ஃபில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம். மேஜராக ஒரு மித்து வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு மஹேந்திரா வச்சுருக்கேன் அப்படின்னா மஹேந்திராவோட டெஃப் தான் போடணும், வேறு இது போட்டோம்னா வண்டி சீஸ் ஆகிடும், அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மித்து வந்து நானே ஒரு 1-2 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை அப்படி தான் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம என்ன டெஃப் வேணாலும் போடலாமா? இல்லை, இப்போ பொதுவாக வெசல், அதாவது கப்பலை தவிர, கப்பலுக்கு நாம் தனியாக கொடுக்குறோம். கப்பலை தவிர மற்ற எல்லா வண்டிகளுக்கும் நாங்கள் கொடுக்குற டெஃப் ரொம்ப அருமையான குவாலிட்டியாக இருக்கும், எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இது நம்ம ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். நம்மகிட்ட இருந்து வெளியில் வர்ற ஒவ்வொரு லிட்டரும் NAPL அப்ரூவலோட தான் வருது. ஐஎஸ்ஐயோட NAPL லேப் அப்ரூவலோட தான். அடுத்து அதுதான் பேசணும்னு நினச்சேன். நம்ம குவாலிட்டி அண்ட் நம்மளோட லைசன்சிங் பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது சார்? எவ்வளோ குவாலிட்டி அஷ்யூர்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் ஐஎஸ்ஐங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே பார்க்குறீங்க, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட், ISO சர்டிஃபிகேட், BIS எல்லாமே நம்ம கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஐஎஸ்ஐயோட ஸ்டாண்டர்ட் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மக்களுக்கு போய் சேர்ற குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அது கவர்மெண்ட் சர்டிஃபைட் பண்ணியிருக்கணும். இதுதான் கவர்மெண்டோட நாம்ஸ். நாமளும் அதே நாம்ஸை தான் கொண்டு வரோம். ஒவ்வொரு எண்ட் யூஸருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான குவாலிட்டி கிடைக்கணும், அது சர்டிஃபைட் பண்ணி போகணும். ஸோ அதனால தான் நம்ம கம்பெனி ஐஎஸ்ஐக்குள்ளே போயிருக்கிறோம். ஸோ ஐஎஸ்ஐக்குள்ளே போன காரணம் என்னென்னா, ஒவ்வொரு லிட்டரும் ஐஎஸ்ஐயோட NAPL லேபில் செக் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேலே பண்ணுவோம். ஸோ இப்போ பேசும்போது ஷேர் பண்ணியிருந்தீங்க, தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 50+ அவுட்லெட்ஸ் அண்ட் இந்தியாவில் அடுத்து ஒரு 4000+ அவுட்லெட்ஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான சப்ளைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க, இந்த இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷூர். இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இருந்து தான் இப்போ போயிட்டுருக்குது. நம்ம ஒசூர் அடுத்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒசூர், சென்னை,
கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இப்படி நார்த்தை பார்த்து நம்ம வரிசையாக நம்மளோட பிளான்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அடுத்தடுத்து டைப் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ மேஜராக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்பொழுது ஸோ டீசல் வெஹிக்கிள்ஸே வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மித் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அன்றைக்கி சோஷியல் மீடியாலே வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறத நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ டீசல் வெஹிக்கிளே பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிஸ்னஸ் மாடலாக அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷோர். இது வந்து என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நீங்கள் கேட்டது ஒரு வியப்பு இல்லை, பட் என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒன் மோர் திங், அதாவது டீசல் வண்டிகள், பெட்ரோல் வண்டிகள் இதெல்லாமே பெட்ரோல் வண்டியை வேணால் குறைக்கலாமே தவிர டீசல் வண்டிகளை குறைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிக்கில் வண்டிகளை ஓட வைக்கிறது இன்னும் பாசிபிலிட்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். மேபி இன்னும் ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் அந்த மாதிரி இன்ஜின் டாமினேட் பண்ணும்போது வேணால் டீசலோட இது குறையுமே தவிர அப்போவும் வந்து இந்த ஹைட்ரஜன் வரும்போது ரொம்ப கஷ்டம்தான் படுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் 30 to 40 இயர்ஸ் வந்து டீசல் வெஹிக்கிளோட இது யூசேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லோரும் காருக்கு வருது சொல்கிறாங்க. கார் வேறு, ட்ரக் கமர்ஷியல் வெஹிக்கிள் வேறு. அண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது ஸோ இப்போ நீங்கள் ஒரு 8 to 10 rupees அப்படிங்கிற ஒரு மார்ஜின், ஒரு நல்ல ஒரு மார்ஜினாக தெரிஞ்சாலுமே ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகுமா, இல்லை கம்ப்ளீட்லி வந்து எல்லாத்தையும் தாண்டினதான் நம்மளோட? நான் ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஒன் ஸ்டெப்பில் தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, அதை சேர்த்து தான் நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் அதிகமாகுமா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கனால டிரான்ஸ்போர்ட் கம்மியாகுமா, அதனால் ப்ரைஸ் கம்மியாகுமா, இந்த எண்ணமே வேண்டாம். எல்லாத்துக்கும் சேம் ப்ரைஸ், சேம் தான், கஸ்டமருக்கும் சேமாக தான் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுடைய அவுட்லெட்ஸ், நான் ட்ராவல் பண்ண அவுட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பம்ப் வந்து வச்சுருக்காங்க அண்ட் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து அடுத்த ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் ஒரு பெட்ரோல் பங்க் சைஸில் வந்து ஒரு மேசிவாக பண்ணணும்னு நினைக்கிறனாலும் அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்கனாலும் உங்களால் பண்ண முடியும்? ஷூர். இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் குறுக்கு சாலையில் ஒரு பம்ப் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த பம்பில் வந்து இப்போ அவங்க இன்னும் 2 பம்ப் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நைட் மட்டும் அதிகமான சேல் வண்டிகள். இப்போ இந்த அவுட்லெட்டே பார்த்துருக்கீங்க, இவருமே இன்னொரு பம்ப் கேட்டிருக்காரு. ஸோ வண்டிகள் வந்து நிறைய நின்றுட்டே இருக்கிறதுனால இன்னொரு பம்ப் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்குண்டான சப்போர்ட்டு பிராண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருவோம், நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஓவராலாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய கியூ ப்ளூ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸிக்காக ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ப்ளூ பிராண்டில் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் அதில் இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் அடுத்த ஒரு 30 to 40 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய க்ரோவிங்கான இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களை நம்மளை வேறு உங்கள் பிஸ்னஸ் ஆர்கனைஸ். நன்றி, வணக்கம்.